இப்பயாவது பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. போன முறை பக்கு போல இருக்கு. நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். பரணி கேக்குதா? குமார் ப்ரோ கேக்குதாரு? யாருக்கும் கேட்கல போல இருக்கு. சரி பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. நான் லாஸ்டா தான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு நீங்க சொன்னது எதுவும் கேட்கல. இப்பதான் வந்து புது ஸ்பேஸ் தான் வந்திருக்கேன். சரி, ஓகே, அப்டேட்ஸோட போயிடலாம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அதோட ஐமேக்ஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பராசக்தி அந்த படத்துல வந்து புது போஸ்டர் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. ஹோர்டிங்ஸும் வந்து பெருசாக வச்சுருந்தாங்க. அதோட ஸ்டில்ஸுமே வந்துச்சு. அப்புறம் நைவ்ஸ் அவுட் மிஸ்ட்ரி அதோட வேக்கப் ட்ரீட்மெண்ட் புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இது December 12 நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அப்புறம் டாட்டாய்ஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிமோட பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. விஷால் டைரக்ட் பண்ணுற மகுடம் அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷேட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் அதோட ட்ரெய்லருமே வந்து ஜி மியூசிக் சவுத்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தண்டோரா இருந்து நியூ போஸ்டர் விட்டுருக்காங்க பொங்கல் ரிலீஸ். அவர் அதை அப்பயே சொல்லிட்டாரு. ரெண்டாவது அப்டேட்டே தான் சொன்னாரு. தண்டோரா நான் கரெக்டா ஒரு டைம் லைனை ஃபாலோ பண்ணிட்டே போறேன். நான் பார்க்க அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கு அதான் இருக்கு. இல்ல முன்னாடியே சொல்லிட்டேன். தண்டோரா டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தெலுங்கு ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து அபிஷன் ஜீவந்த் அனசுரா நடிக்கிற படத்தோட ஒரு குட்டி இது வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைட்டில் ப்ரோமோ எல்லாம் வரும், ஸோ வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 4Kல. ரீஸ்டோரேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் வந்து இந்த ட்ரெய்லர் கட்டில் வர சில ஆடியோஸ் தான் சரியா சிங்க் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் டாம் க்ரூஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹானரியா வந்துட்டு ஆஸ்கார் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு அதை அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. காந்தா 3 daysல 24.50 crores வேர்ல்டு வைட் கிராஸ் இப்போ சக்சஸ் மீட் கூட நடந்துட்டு இருக்கு. அப்புறம் F1 டைரக்டர் ஜோசப் கொசின்ஸ்கி அவர் வந்து சீக்வல் பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறம் பைசன் நெட்ஃப்ளிக்ஸில் November 21 ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் இந்த வாரம் நிறைய தியேட்ரிக்கல் ரிலீஸ் வருது. ஸோ அதில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது வந்து மாஸ்க், மிடில் கிளாஸ், பிருத்திவிராஜோட விளையாட்டு புத்தா, அப்புறம் தீயவர் கொலை நடுங்க, எல்லோ, இந்த படங்கள் தான் நான் பார்க்கலான் இருக்கேன். நீங்கள் எந்த படம்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றதும் சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. சாரி, இது பாலகிருஷ்ணாவோட 111th ஃபிலிம் 111th ஃபிலிம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் 10:40 வருது. அதை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அக்கண்டா 2 பாட்டு வருது நாளைக்கு. செகண்ட் பாட்டு. ஆமா, செகண்ட் சிங்கிள் சம்யுக்தா மேனன் கூட. சூப்பர். அப்புறம் இந்த ஆந்திரா கிங் தாலுக்கா அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ராம்பொத்தினி படம். அது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுதோ, November 27th. நெக்ஸ்ட் வீக்கா இந்த வாரமான்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் 10 days to go போன்னு காலைல பார்த்தேன். அடுத்த வாரம் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காலையில யார் நடிச்ச படம் என்ன நடந்தான்னு இல்லை, இவர் நிறைய காமெடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ரஜினி கேங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா ஆமாங்க, அது இது ஓடிடி டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆகி என்னன்னு கதைன்னு தெரியல. அந்த இது முன்னாடி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த முனிஷ்காந்த் எல்லாம் அந்த காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பார்ப்போம். தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதான்னு கூட தெரியல. நான் டைரக்டா வருதான்னு தெரியல. சரி, ஓகே. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் போறீங்க? முகமூடி. மாஸ்கா? ஓகே. அடுத்து மாவீரன், நீங்க? நான் முகமூடியா நண்பன் போலான்னு இருக்கேன். புக்கிங்ஸ் இன்னும் இங்க ஓபன் ஆகல ப்ரோ. என்னன்னா படம் வந்தா மாஸ்க்கு போவேன். வேற என்ன ரிலீஸ் ஆகுது இந்த வாரம்? நண்பன். அதாம்மா சிசு இந்த வாரம் தான் சிசு.
ஆமா சிசு இந்த இந்த வாரம் தான் மாசம் ஏங்க வரும். தான். அப்ப பிரகாஷ் அது ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்த வாரம் சொன்னாரு, சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? அது புக்கிங்ஸ் ஓபன் பண்ணும்போது சொல்லிக்கலாங்க, விடுங்கங்க. இப்ப சொல்லி இன்னும் 4 நாள் இருக்கு. அத புக்கிங் நவ்யூ ஓபன் சிமி பார்த்தாரா? அந்த படம் பார்க்கணும்னாரு, அது இல்ல பார்த்துட்டாரா? இல்ல அங்க தியேட்டர்ல ரிலீஸே ஆகலையாம். அவர் பார்க்கணும்னாரு, பட் ஓகே. ரிவ்யூஸ் நல்லா இல்ல, அது வேற விஷயம். அரணி ப்ரோ, இந்த சிசுக்காச்சும் அமைதியா இருக்கணும். அந்த ரிலீஸுக்கு முந்தின நாள் வந்து இல்ல இல்ல எங்க எனக்குலாம் இப்பயே ஆவரேஜ் ரிவ்யூ சொல்றேன் தாங்க கமல், அப்படின்னு சொல்லாதீங்க. இப்பயே சொல்றேன் கமல், அந்த படம் நல்லா இருக்கான். ஓகே பரணி ஓகே. ப்ரோ, பிரெடேட்டர் இன்னைக்கு தான் 10 நாள் கழிச்சு போய் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அது டிஜிட்டல் வரும்போது பாத்துக்கிறேன். இல்ல இங்க தியேட்டர் என்னன்னா ஓகே அது இருந்தது, தமிழ் பயங்கரமா இருந்தது விஷுவல்லாம், இல்ல, படமாவும் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் பாக்குறது தான் ப்ரோ. ஒரு ஷோ டைம் கொடுத்துடுறாங்க, அது நமக்கு செட் ஆகணும்ல, அந்த மாதிரி தான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க. அது ஒண்ணுதான் ரீசன், நான் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் போன ஷோவே மண்டே ரிலீஸ் ஆகி வேற 10 நாளைக்கு மேல ஆச்சு. கண்டிப்பா ஷோ கேன்சல் தான் ஆகும்ட்டு போனேன். அதே மாதிரி ஷோ டைமை தாண்டி 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். 6 பேர் வந்தாங்க, மொத்தமாவே 6 பேர் தான் படம் பார்த்தோம். சூப்பர். மாலா சிங்கிள் தேட்டரா? மால் தான். ஓகே. அதுல 2 பேர் படம் பார்க்கல, ஓகே. அப்பப்போ அவங்கள பார்த்தேன். அட இவர் வேற. இல்ல, இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் ஆல்ரெடி இது ரிவ்யூஸ் வந்துருச்சு, கிரிட்டிக் ரிவ்யூஸ் 22க்கு 22 பேர் போட்டிருந்தாங்க. 95% இருக்கு ராட்டன் டொமேட்டோஸ்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 90%காவது வரும். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டும் லாஸ்ட் ஆக்டும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் பாருங்க எல்லாரும், யாரெல்லாம் அந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்களோ போய் தியேட்டர்ல பாருங்க. ஹலோ பரணி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட்டு. இந்த பராசக்தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்தாங்கல்ல, ஆமா. அந்த ப்ரொடியூசர் கூட ஏதோ போட்டிருந்தாருன்ட்டு எல்லாரும் வந்து கேட்டுன்னு இருந்தாங்க. எனக்கு அதுல யாரு ஒரு போட்டிருந்தா? டவுட்டு. ம். அதுல அது ஆர்கானிக் வியூஸ்னு போட்டது சரி புரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ IKY அப்படி போட்டிருந்தாங்க. அது என்ன ப்ரோ அது? அதுக்கு என்ன மீனிங் அது? அதை பத்தி ஐக்கிய டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க அன்னைக்கு. ஏதோ அவரு நிறைய பேர் அவர் ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி போட்டிருக்காருன்னு சொன்னாங்களா, அதுல என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி போட்டிருந்தது? எனக்கு அது புரியல, அதுக்காக கேட்டேன். ட்ரிகர் பண்ற மாதிரின்னு இல்லை ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நிறைய ஓகே, அவங்க வந்துட்டு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குல்ல, ம். ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க கோத்துட்ட போல, அது சொல்லுங்க. கோத்துறதுக்குன்னே என்கிட்ட தான் கேட்கணுமா ப்ரோ? எனக்கு புரியலையே. இல்ல ப்ரோ, எனக்கு உண்மையா அன்னைக்கு அது போல நிறைய நிறைய இது ஆர்கானிக் நிறைய போட்டு பார்த்துருக்கேன். ஆனா இது போட்ட மட்டும் எல்லாரும் வந்து கேட்டுனே இருந்தாங்களே, அதுக்காக கேட்டேன். அது கீழே வேற இல்ல, ஏதோ அதுக்கு கொஞ்ச போட்டிருந்தேன்னு வேற நாள் ஏதோ சொன்னாங்க. முன்னாடி, இல்ல அது முனிஷ் கொஞ்ச நாள் முனிஷ் முன்னாடி ப்ரோ, தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியும்ல? இஃப் யூ நோ யூ நோ. கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது கேக்குது. பரணி தம்பி, களத்துல இறங்கிட்டீங்க. இப்ப இன்னைக்கு பயங்கரமான போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. கண்ணாபுரி எஸ். மாசம் இந்த வருஷம் எப்படின்னா களை கட்டுன்னு நினைக்கிறேன். ஆ பரணி ப்ரோ, அதான் உங்கள்ட்ட கேட்கணும். SK25ன்னு ஒரு லோகோ இருக்குல்ல, அது ஆமா. அது அந்த போட்டோவை பார்த்தா எஸ்கே மாதிரியே இல்லையே. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்களா? புரியலையே, நான் ஜூம் பண்ணி போட்டோ போட்டிருக்கேன். இது அதை பார்த்துமே உங்களுக்கு எஸ்கே மாதிரி இல்லைன்னா எனக்கு புரியலையே. பரணி ப்ரோ, ப்ரோ அதுதான் இங்க இன்னைக்கு டிபேட்டே அதுதான் பரணி ப்ரோ. ஆர்கானிக் வியூஸ் இருக்கட்டும், போட்டோ ஆர்கானிக்கா இல்லையா? அவரை மாதிரி இல்லையே. அவரமா இல்ல பரணி ப்ரோ. மாவீரன் இருங்க இருங்க, நான் என்னுடைய கேள்வியை கேட்டுக்கிட்டுறேன். நம்ம பரணி ஏற்கனவே குட்டி அணியல், இப்ப எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு தெரியலையே. தலைவருக்கு பண்ணுவாரா இல்ல அவருக்கு பண்ணுவார்? ஒரு நிமிஷம் மாவீரன், மேல ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன்ல, அந்த லோகோ தான் அது. அதுதான் அந்த போட்டோ பார்த்துமே உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு புரியல மாவீரன். இந்த போட்டோ இல்ல ப்ரோ, தண்டவா இந்த போட்டோ இல்ல ப்ரோ, வேற ஏதோ போட்டிருந்தாங்களே. மேல இருப்பார்ல. என்னது? ட்ரெயின் மேல அந்த லோகோ தானே சொல்றீங்க? ட்ரெயின் மேல இருப்பார்ல ப்ரோ. புரியல. ட்ராக் மேல உட்கார்ந்து இப்ப இன்னைக்கு வந்துச்சுல ப்ரோ ஒரு போஸ்டர், அதை அது கேக்குறாரு. கமல், அது ட்ராக் மேல இல்ல கமல், அது கூட்ஸ் வண்டி. மேல் சைடு டாப் இல்லாம இருக்கு. சரி, அப்படியா? இல்ல இல்ல இல்ல, அது என்ன அது கூட்ஸ் வண்டி தாங்க, ட்ராக் இல்லைங்க.
என்ஜின்ல இது எல்லாம் போகும்ல, கோல் எல்லாம் போகும்ல அந்த இது. இப்ப அதுல இருக்கிறதே எஸ்கேலன்னு சொல்றீங்களா மாவீரன்? இல்ல பேஸ்கட் ஆகிற மாதிரி இல்லைன்னு சொல்லும். ஓ அப்படி சொல்றீங்களா? ஆட போங்க, நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, அப்படித்தாங்க இருக்கு. ஏங்க ஏங்க அந்த சிவாஜி இருக்காருல்ல, அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் தெரியாத மாதிரி அப்பப்ப பண்றாங்க, அது கொஞ்சம் மாறி போயிடுது அப்பப்ப. எனக்கு ஆச்சரியம் படத்துல சிரஞ்சீவிக்கு ஒரு சிஜி பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாரு. பர்னி ப்ரோ, நான் கேட்டது சொல்ல வந்தீங்க, அப்புறம் யாரோ நடுவில் சொன்னாங்க, வேற சொல்ல வந்தாங்க, மறந்துட்டாங்க. தலைவா இந்த ஆர்கானிக் வியூஷன் போட்டதுக்கு அப்புறம் இருங்க நீங்க இருங்க. ஆர்கானிக் வியூஷன் போட்டதுக்கு அப்புறம் கீழே அந்த கேட்டீங்களா IOIKI, அது என்னன்னா இஃப் யூ நோ யூ நோ அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும் அது என்ன அப்படின்னு அர்த்தம். அவங்க யார சொல்றாங்கன்னா, அதுக்கு முத நாள் வந்துட்டு இந்த பாட்டு தளபதி கச்சேரி வந்துச்சுல்ல, அந்த பாட்டு வந்துட்டு ஆர்கானிக் வியூஸ் இல்ல, அது பாட்ஸ் மூலமா வந்துட்டு வியூஸ் எல்லாம் ஏத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்க போட்டுட்டாங்க. எல்லாம் அட்மின் சண்டைகள் தான். இது வந்துட்டு அந்த பெரிய தலைங்க 2 பேருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா யாருமே அவங்க ட்விட்டர் ஹேண்டில்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாமே அட்மின் தான் ஹேண்டில் பண்றாங்க. அது ட்ரிகரிங் பாயிண்ட் ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதுதான் அர்த்தம். இல்ல எனக்கு தெரியாது. எப்படி தெரியுங்கன்னா, அஜித் பல்தான் ஒரு நாள் வந்து டைம் பாஸ் பேஸ்ல கூட இதை பத்தி கேட்டாரு. எனக்கு அப்பயும் அது இது தெரியல. நிறைய பேர் ஆர்கானிக் யூஸ் தானே போடுவாங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங்கே தெரியல. அது கொஞ்சம் பல்தான் பல இடங்கள்ல இருப்பாரு. இப்ப நீங்க சொன்ன போதுதான் அந்த வார்த்தைக்கு அதான் கேட்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே பரவாயில்ல, நான் வாங்க வேண்டிய புல்லட்டு விஷால் நீ தள்ளி நண்பா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு அவர் வாங்கிட்டாரு. இதுல என்னங்க இருக்கு? அது என்னன்னு கேக்குறாரு. 2 வரியில சொல்ல வேண்டியது அது வந்து, அதாவது இல்ல பண்ணிட்டு இருந்தாலே சரி ஓகே தூங்கிட்டு இருந்தனா ஏந்திரிச்சு வந்து, இல்ல மாவீரன் தூங்கிட்டு இருந்தனா ஏந்திரிச்சு ஸ்பீக்கருக்கு வந்து அதுக்கப்புறம் பேச வேண்டியதா இருக்கு. அவ்வளவு நேரம் பேசாம இருக்காரு. வாங்க விஷால். வணக்கம். சொல்லுங்க, இந்த வாரம் என்ன படம் போறீங்க? சரி பேசலாம். சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல தலைவர் 173 தனுஷ் பண்ண போறாரா? இல்ல இல்லப்பா, இவர் நம்ம டுபாக்கூர் நம்ம அந்தணன் வந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவரு பண்ணலன்னு தானே சொல்லிருக்காரு. படம் பண்ண போறதா ஒரு ரூமர் வந்துச்சு. அதுவும் இல்லைன்னாச்சு, இதுவும் கிடையாது. இப்ப தமிழ் சினிமாலே எபிக் பிஸி தனுஷ் தானே. அவர் நடுவுல நகர முடியாது. அவர் வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு லாங்குவேஜ்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பட் இட்லி கடையோட அந்த கான்செப்ட் வந்து சரியா எனக்கு என்னமோ ஒத்து வரல. உங்களுக்கு உடன்படலையா? ஆமா எனக்கு உண்மையை சொன்னா அது ஒத்து வரல. அது இன்னமும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற போல என்னன்னு தெரியல. அது நல்லா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து இந்த ஐடியாலஜியே வந்து எனக்கு ஒத்து வரல, என்னன்னு தெரியல. ஓகே ப்ரோ, எனக்கு மட்டும்தான் இப்ப உடன்பட்டிருக்கு. மாவீரன் ப்ரோ, மட்ட ஒரு வீடியோ பாத்தீங்களா? டவுன்லோட் போட்டிருக்கேன், மார்னிங் பாப்பேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ. சுந்தர்சி விஷால் ப்ரோ கன்ஃபார்மா ப்ரோ? இல்ல சுந்தர்சி விஷால் படமா? தெரியலையே. சுந்தர்சி அடுத்து யாரு கூட படம் பண்ண போறாருன்னு தெரியல. எங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க கார்த்தியோட ஒண்ணு பண்றாருன்னு. அடுத்து கார்த்தியோட தாங்க பண்றாரு அவரு, எனக்கு தெரிஞ்சு. அது கதை பிடிக்கலன்ட்டாராம், ஸ்டோரி பிடிக்கலன்ட்டாங்க. கார்த்தி வந்து ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வலைப்பேச்சு யாரும் பாக்கல போல. அப்டேட்டா இருக்கணும் எல்லாரும். என்ன பண்றீங்க போங்க. இல்ல உண்மையை சொன்னீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வந்தவட்டி விஷால் சொல்லுங்கண்ணே. நம்ம ஸ்பேஸ் வந்தவட்டி நான் முன்னாடி வந்து வலைப்பேச்சு வந்து டெய்லி பாக்குறதுதான். இப்ப நம்ம ஸ்பேஸ் வந்தவட்டி நான் வலைப்பேச்சு பாக்குறதையே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாப்பா 3-4 மாசம் ஆயிடுச்சு. இங்கேதான் எல்லா நியூஸுமே அதை விட நல்ல நியூஸா கொடுக்குறீங்களே. நம்ம கேள்வி கேட்கலாம், பேசலாம் ஓப்பனா. சூப்பர். இல்ல இன்னைக்கு லேட்டஸ்டா சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம்.
ஸ்கிரிப்ட் புக்கே அனுப்பிட்டாராம் கார்த்திட்ட, ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆமா ஓகே ப்ரோ, ஓகே. நான் கூட பார்த்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு விஷால், உங்காலும் சரி எங்காலும் சரி 2 பேரும் சின்னத்துல பெரியதல்னு பேரு வச்சுட்டு படம் எங்கேயும் மட்டும் நகர நடிக்கிறதில்ல, மாட்டாங்கன்றீங்களா? எங்கேயும் நகர்றல. இவர்களுக்கு ரசிகர்களாகி நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா மனவேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. அண்ணே உங்க விஷால் ஆள் ப்ரோ, இப்பதானே புதுசா விஷால் ப்ரோ, அவர் என்ன பண்ணுவோம். சொல்லுங்க சொல்லுங்க பல்தான். என் தலைவன் அக்கண்டா 2 முடிச்சுட்டு அடுத்த படம் நம்ம கோபிச்சந்த் மல்லேனி கூட ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில 10:40 வருது விஷால் ப்ரோ. அதெல்லாம் சூப்பர் இருந்துட்டு போட்டோம். ஹீரோயின் காலையில ஒரு மீம் அனௌன்ஸ்மெண்ட், பார்த்துட்டு ஹீரோயின் சரியான சிரிப்பு. அனௌன்ஸ்மெண்ட். இல்ல கமல், காலையில ஒரு ஷூட்டிங் மீம் பார்த்துட்டு ஒரு சரியான படம் சிரிப்பு. ஷூட்டிங் முடிச்சுட்டு அதை ரிலீஸுக்குள்ளேயே அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாருன்னு சொல்ல வந்தேன் அவரோட வயசுக்கு. அதெல்லாம் விடுங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி இன் 3Dன்னு போட்டாங்கல்ல, அது காலைல ஒரு மீம் பார்த்தேன். செம்ம சிரிப்பு. நான் ஷேர் பண்றேன் இருங்க. ஒருத்தவங்க வெயிட் லிஃப்ட் தூக்குறான், கீழே ஜட்ஜா இருக்கிறவங்க மேல போய் போட்டுடுறான் வெயிட் லிஃப்ட. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஏர்ல இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு 3Dன்றது ஆக்சுவலா ஆச்சரியம் தான். இல்ல 3Dன்றது ஆச்சரியத்தை தாண்டி அந்த ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம்ல. அதை வச்சு கலெக்ஷன் பாக்குறதுக்கு அவருக்கு முன்னே டவுட்டா இருக்கு. ஓ அப்படி வரீங்களா நீங்க? ஆனா இல்ல அவர் சீரியஸ். போயப்பட்டி ஸ்ரீனுவோட ஆக்ஷன் பயங்கரமா இருக்குங்க. அண்ணா வாங்க வினய அஜித் ப்ரோ, அஜித் விதயராமா ப்ரோ வாங்க கதை ப்ரோ, பாத்தீங்களா? ஒண்ணும் வாங்க இருக்காது, ப்ரோ. அந்த ஆக்ஷன் மட்டும்தான். அண்ணா வினய விதயராமா, ஸ்கண்டா அதெல்லாம் அது பாத்திருக்கீங்களா? பாலையாக்கு மட்டும்தான். அவர் அது இல்ல பாலையாக்கு இல்ல மட்டும்தான் அந்த நல்லா இருக்கும். படம், அவருடைய படம், அந்த படம் நீங்க சொன்னீங்க யாரு, ராம்சரண் நடிச்ச படம், அது ரொம்ப கொடூரம். அது வந்து ஸ்டோரி எதுக்குமே அல்லு ஒத்து அர்ஜுன் வரல. படம் நல்லா இருக்கும். அல்லு அர்ஜுன் படம் ஏன் நல்லா இருக்கும். சரைனடு பார்த்தது சரேனைடு இல்லையா? அல்லு அர்ஜுனன் சூப்பரா நல்லா இருக்கும்பா. இருக்கும். என் சரைனோட படமே படம் சூப்பரா தான் வந்து எனக்கு இருக்கும். ரொம்ப பிடிக்கும். சரைனோட செம மாசா இருக்கும். சரைனாய்டு சூப்பரா ஆர்ஜி இருக்கும். விஷால் ப்ரோ, இத ஐயா சொல்லுங்க. பழைய கூட லெஜண்ட் ஏற்கனவே லெஜண்ட் 2 படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா. லெஜண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. லெஜண்ட் வேற லெஜண்ட் லெவல் படம். பாத்திருக்கீங்களா ப்ரோ நீங்க? லெஜண்ட் லெஜெண்டா ப்ரோ? நான் Le- பாத்திருக்கேன் தம்பி. ப்ரோ அது ஆமா நான் ஆமா தியேட்டர்ல லெஜண்ட். வரும்போது மிஸ் லெஜண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஹாரிஸ் பாட்டு எல்லாம் பிடிச்சது, அது இன்னும் பார்க்கல நான் இந்த படத்தை. அந்த லெஜண்ட்ல இல்ல ப்ரோ, இல்ல 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 இல்ல. பாலகிருஷ்ணனோட விஷால் ப்ரோ, லெஜண்ட் ப்ரோ. விஷால் ப்ரோ, இந்த காமெடிக்கு அடுத்த வருஷம் அரசன் படம் ரிலீஸ் ஆனானே சிரிச்சிடுறேன். எந்த புல்தான், அப்ப காமெடிங்க? நீங்க பண்ற காமெடிக்கெல்லாம் நாங்க நாங்க எப்ப சிரிக்கிறது புல்தான்? கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்கல்ல, என்ன அதுவும் பண்றது? இப்ப அரசன் நாங்க அந்த அது சிரிக்கிறோம்ல. அடுத்து அடுத்த வருஷம் ஏப்ரல்ல அரசன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஷால் சிரிக்கணும். ப்ரோ, பாலகிருஷ்ணாவோட லெஜண்ட் பாத்தீங்களான்னு கேட்டோம். ஐயா தெரியுங்க ஐயா, பல்தான சும்மா கதற விடலான்ட்டு. நீங்க இல்லைங்க, நான் ஆமா பார்த்தது அந்த ப்ரோ, படம். அத பாருங்க, இது செம்மையா இருக்கும் ப்ரோ. நீங்க அவரை இது கழிச்சீங்கல்ல டைரக்டர், அந்த படம் ஆமா பாருங்க, பயங்கரமா இருக்கும். உண்மையிலே செம்மையா இருக்கும் ப்ரோ அந்த படம். அப்படின்றீங்க? லெஜெண்டோட இன்டர்வல் ஆமா, வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஜெகபதி பாபு அந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. செம்மையா இருக்கும் அந்த படம். அந்த அந்த படம் இப்ப வரலாற்று ஏப்ப முக்கியமான படமா? அதுக்கு ஐயோ, ஜெகபதி பாபா அதுல இருந்து ஆமா, அதுக்கு அவர் முன்னாடி எல்லாத்துக்கும். அவர் அதுக்கு வில்லனா முன்னாடியே ஒரு பார்த்தது படம் அந்த படத்துல. பண்ணியிருப்பாப்பா. ஜிம்மான்னு என்ன சொல்லிட்டு படம் ஒரு ப்ரோ? படம், ப்ரோ நயன்தாரா பிளஸ் போஸ்டர் ஜிம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம். ப்ரோ விஷால் ப்ரோ, அவர் வில்லனா ஐயா சரவணாவே அது சரவணாவே போயாப்பட்டி சீனுன்றீங்களா? சரவணாவோட ஒரிஜினல் வெர்ஷன் எல்லாம் பார்க்கல. சரவணாவோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் பத்ரா. நம்ம ரவிதேஜா படம் அதான் முதல் படம் போயப்பட்டி சீனு தெலுங்குல. புள்ளி விவரத்தின் ஆமா, உச்சங்களா அதான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்களே. படம். அதுல அதுல இந்த இதுல ட்ரெயின் காமெடி இருக்குல்ல, அது பயங்கர ஃபேமஸ். அந்த அது அவங்க ஊர்ல அந்த மீம் எல்லாத்துக்குமே அந்த ட்ரெயின் காமெடி தான் இருக்கும் எல்லா இடத்துலயும். இப்ப கூட நிறைய கம்பீர் அதே மாதிரி வந்து அந்த படம் தானே கமல். அந்த அந்த நிறைய இல்ல அந்த காமெடி சரியான இல்ல, fan base இருக்கு. ட்ரெயின் காமெடி அந்த படம் இல்ல பிரதர், அது வேற படம் பிரதர். அந்த படம் தான். அப்படி சொல்லுங்க. இல்ல அந்த படம் ட்ரெயின் காமெடி ப்ரோ, அந்த படம் இல்ல, அது வேற படம் ப்ரோ. அந்த படம் அது ஓடல சரியா. ஓகே ஓகே. அந்த படம் சரியா ஓடல. ஆனா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்ரெயின்ல ஆனா தான். பத்ராவோட ரீமேக் தானே சரவணா, அது கரெக்டா? அது கரெக்ட், பத்ராவோட ரீமேக் தான் சரவணா, அது கரெக்ட். ஆனா ட்ரெயின் காமெடி வேற படம். ட்ரெயின் காமெடி வேற படம். அது ஒரு அந்த படம் ஸ்னேகா நடிச்சது. பாடி அதெல்லாம். ஆமா ஆமா, ஸ்னேகா தான் hero இந்த படத்துல. என்ன பல்தான உங்களுக்கு புரியாத மாதிரி பேசுறாங்களா? இல்ல நடுவில் இப்ப நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பீர் அறிய மாதிரி அந்த படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க சொல்ற அந்த ட்ரெயின் காமெடி படம். ரவிதேஜாவோ பிரம்மானந்தமும் சைடு சைடு பார்ப்பாங்களே, அந்த ஃபேமஸ் காமெடி. அது நீங்க கண்டிப்பா ஏதாவது மீம் டெம்ப்ளேட்ல பார்த்துருப்பீங்க. அது படம் பேர் வெங்கி. வெங்கி கரெக்ட்.
பழைய நயன்தாரா பிளஸ் வந்து இவர் பண்ண படம் பயப்பட்டு செய்யணும். அதான் படம் ஜிம்மான்னு நினைக்கிறேன். அதுவே சூப்பரா அது இருக்கும். லெஜெண்ட் இல்ல, அது லெஜெண்டா சிம்மா ஜிம்மா சிம்மா, லெஜண்டுக்கு சிம்மா. முன்னாடி சிம்மா 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 லெஜெண்ட்ல அவங்க இல்ல. சிம்மா இல்ல என்னன்னா சிம்மா லெஜெண்ட் அகண்டா இது எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். ஓகேவா? ஆமா ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். போயப்பட்டி பாலையா காம்பினேஷன் வந்த படம் பூராமே ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பாலகிருஷ்ணன் இருப்பாரு, இன்னொரு பாலகிருஷ்ணன் வருவாரு. இல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து ஒரு ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டா இருப்பாரு பாலையா. அவங்க ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும். அந்த பஞ்சாயத்தப்போ இவர் வந்து காப்பாத்துற மாதிரி தான் முதல் ஃபைட்டே ஆரம்பிக்கும். அங்க இருந்து இவர் பயங்கரமா போயிட்டு இருக்கும். இன்டர்வலப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு பாலையாவோட உயிருக்கு ஆபத்து வந்துடும். அந்த பாலையாவோட உயிருக்கு ஆபத்து வரும்போது பயங்கரமான ஒரு என்ட்ரியா வந்து இன்னொரு பாலையா வருவாரு. அந்த இன்னொரு பாலையா வந்ததுக்கு அப்புறம் கதையே சூடு பிடிச்சி இந்த பாலையா ஐசியூலயோ இல்ல ஆபத்துலயோ இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல அந்த பாலையா இருந்திருக்கும். அந்த வரைக்கும் அந்த பாலையா தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மரட்டு சம்பவமா இருக்கும். 2 படத்துல ஒரு படத்துல மட்டும்தான் பிளாஷ்பேக்ல வந்து போட்டுருவாங்க. 2வது ஒரு படத்துல அதுலயும் போடுறதுன்னா சும்மா இல்ல, ஒரு 100 கத்தி இருக்கும். அதாவது 100 கத்தினா எப்படின்னா இந்த கம்பியில சிலம்பாட்ட கம்பியில சொருகி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொருவி ஊதுபத்தி சொருவமா ஏத்திடுவாங்க. அதெல்லாம் படமா வேற லெவல்ல இருக்கும். சிம்மாவும் சூப்பரா இருக்கும், லெஜெண்டும் சூப்பரா இருக்கும். அது லெஜெண்ட் என்னன்னா லெஜெண்ட்லாம் வந்து வேற மாதிரி. எப்படின்னு வேற மாதிரின்னா நம்ம எதிர்பார்த்து வந்து இன்ட்ரோல வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுதான் நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாலையா இல்ல நீங்க எதிர்பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தது வேற பாலையா, செகண்ட் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல பார்த்தது வேற பாலையா அப்படின்னு சொல்லி 2வது பாலையா அறிமுகப்படுத்தும் போது அது வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து வில்லன்களை ஊதுபத்தி சொல்ற மாதிரி சொல்லி ஒரு ஏத்துவாரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த 2 படமே சூப்பரா இருக்கும். ரயில்வே ட்ராக்ல ஒரு ஃபைட் வரும் ப்ரோ. ரயில்வே ட்ராக்ல ஒரு ஃபைட் வரும், செம்மையா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மேல போகும் அந்த ஃபைட். உடம்ப சிலிர்த்து அந்த பிளாஷ்பேக்ல வரும் ப்ரோ. ஜெகபதி பாபு கூட வர இல்ல அந்த பிளாஷ்பேக்ல அந்த வேல் போய் சொருனதுக்கு அப்புறம் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஷால நின்று இருப்பாரு. அந்த பிஜிஎம்மும் அப்படியே அது சிங்கமா மாதிரி அவர் நிப்பா. பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு சீனு. மாவீரன் ப்ரோ அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இன்ட்ரோடக்ஷன்லயே நம்மள மிஸ்லீட் பண்ணிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து கொன்ற மாதிரி அந்த சின்ன பையனைத்தான் ஃபாரின் நிமிஷம் மாதிரி காமிப்பாங்க. கடைசியில பார்த்தா அவர் வேற இவர் வேறன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு வேற லெவல்ல இருக்கான கூடலாம். பிரகாஷ் ப்ரோ, நான் தமிழ் டப்பிங்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சீன் பார்த்தேன். அது யூடியூப்ல. அது ஒரு போலீஸ வந்து கோயில் வாசல்ல கண்டமேனி பேசிட்டு இருப்பாரு. கருவறைக்குள்ள அவங்கதான் போகணும். அது பாத்துறாங்க. அது ஜெய்சிம்மா. அது கேஎஸ் ரவிக்குமார் படம். அது வந்து நம்ம ஒரு கேஎஸ் ரவிக்குமார். அது ஜெய்சிம்மா. வெறு சிம்மா பாருங்க, ஜெய்சிம்மா பாக்காதீங்க. ஆனா அந்த படம் நல்லா போச்சு ப்ரோ. அந்த நல்லா போச்சு. அப்படி ஒரு படம் இருக்காரு. அது கொஞ்சம் எமோஷனலா பண்ணிருக்காங்க. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் போனதானே அதெல்லாம். ஜெய்சிம்மா கூட பரவாயில்ல. ரூலர்னு ஒன்னு எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே காம்பினேஷன்ல ஒரு படம் எடுத்தாரு பாலையா காம்பினேஷன்லயே. அதான் ரூலர் கொண்டு வரும். அதே மாதிரி பாலையா வந்து மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு படத்துல இருப்பாரு. அந்த படம் வந்து பெருசா ஜோடி நினைக்கிறேன். பீமா படத்துல விக்ரம் ஃபைட் பண்ணுவாரு. மொரட்டு மொக்கம் அதெல்லாம் அந்த பக்கமே போயிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல என்ன பண்ணுவேன்னா ஜூனியர் என்டிஆரோட படம் எல்லா படம், அல்லு அர்ஜுனோட எல்லா படம், இப்படி எல்லா மகேஷ் பாபு பிலிமோகிராஃபி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். இல்ல ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுங்க. யாரோட நீங்க சொன்னது லைன் என்ன பாஷையில சண்டை போட்டாங்க? ஏதோ ஃபைட் படம் ஏதோ பாத்துட்டு இருப்பாரு போல. ஜாக்கி சான் ப்ரூஸ் லீ படம். பல்தான் ஸ்பீக்கர்ல இருந்துட்டே கை காட்டுறாரு. எனக்கு மியூட்டட் பை ஹோஸ்ட்னு நினைச்சா அதனாலதான். இல்ல அன்மியூட் பண்ணி. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்ற கஜினி வந்து அந்த லயன் படம் தான். ராதிகா அப்படி த்ரிஷாலாம் இருப்பாங்கல்ல. ஐயோ பிக்ஸா இருப்பாங்க. அது பார்த்து மறந்துட்டேன். ஞாபகம் இல்லையா? ராதிகா அப்படி வந்து டூப்ளிகேட் வைஃபா நடிப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை நான் பாலையா படத்துல மறந்து போகணும்னு நினைக்கிற படம் அந்த படம். அவரு கூட படம் போல கிளைமேக்ஸ்ல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வருவாரு. பிரகாஷ்ராஜ் பிளைட் ஹெலிகாப்டர்ல விட்டு காப்பாத்துவாரு. ட்ரெயின் முன்னாடி ஓடுறது என்ன
ஏங்க எனக்கு டவுட், ஜெய் சிம்ஹா வந்து அந்த நயன்தாரா இன்னொரு சிம்ஹாங்கிறது வந்து எந்த படம்? அந்த டாக்டரா இருப்பாரு அந்த படமா? அதான் போயப்பட்டி முதல் ஆமா ஆமா டாக்டர் அதான் போயப்பட்டி. சிம்மாங்கிறது போயாப்பட்டி எடுத்த படம், ஜெய் சிம்மாங்கிறது கேசரி ஓகே எடுத்த ஓகே. படம். அதான் அந்த சிம்ஹாங்கிறது அந்த நயன்தாரா ஒரு அந்த ஒரு பறக்க அந்த ராஜகுமாரி மாதிரி இருப்பாங்க, இவர் கூட டாக்டரா இருந்துட்டு கொலை பண்ணிட்டு இருப்பாரு, அந்த படம் தானே? அதே ஆமா ப்ரோ. அதே ஆமா, கிணத்துக்குள்ள எல்லாம் வந்து சுத்து போடுவாங்க அந்த பிளாஷ்பேக்ல அந்த பாலையாவை கொல்றதுக்கு. நல்லா இருக்கு அந்த படத்துல, ஆக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். அஜித் நல்லா பண்ணிருப்பாரு. பாலையா படத்துல நயன்தாராவுமே ரொம்ப எல்லா சூப்பரா படம் இருப்பா. எங்க நான் இப்ப கடைசியா நான் ஒரு படம் பார்த்தேங்க. ஐயோ டக்குன்னு மறந்துருச்சு, ஆதிகேசவான்னு சொல்லி. அதே எனக்கு ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த படம். அந்த படத்துல தான் அந்த காலில் தலைவனையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு அவர் கொலை பண்ற படம். அவர் பையனே வந்து போலீஸாவும் இருப்பாங்க, ஸ்ரேயா தான் ஜோடி அந்த படத்துல. இல்ல, நான் ஓகே, ஒரு அந்த படம் படம் recommend பார்க்கல. பண்றேன் ஆனா நான் பவித்ரா. அது அது பாருங்க, ஒக்க மகாடு, அது பாருங்க பவித்ரா. அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டு கமல், எனக்கு ஒரு பிடிக்க படம். அதுல அந்த தாத்தாவோட இது கோர்ஸ் பயங்கரமா இருக்கும், பண்ற கோல் பவித்ரா, எல்லாம். தயவு செஞ்சு பவித்ரா, பவித்ரா நீங்க எதனா சொல்லுங்க, ஒக்க ட்ரெயினை மகாடு நல்லா இருக்கு, தயவு ட்ரெயினை செஞ்சு. ரிவர்ஸ்ல அனுப்புவாரு, கையில சைகை காமிச்சு, அது என்ன படம்? ஆஹ் ஆ, அதான் அதான். அது வேற கமல். அதுல இல்ல கமல், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இடத்தனையும் வந்து அந்த பில்டிங்ல இருந்து கத்திய வச்சுட்டு அப்படியே இறங்குறது, அந்த கத்தி தொட்டனே விரல் துண்டாவது, அதுக்கப்புறம் கரண்ட் ஷாக் அடிக்கிறது சொல்லி கரண்ட்ல வச்சு விளையாடுறது, ஐயோ அதெல்லாம் நல்லா காமெடியா இருக்குயா, பயங்கர ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல மீட்டிக்கிட்டு உங்களை பாக்குறதுக்கு என் தாத்தா மாதிரியே இருக்குன்னு, உன்னுங்களா பாக்குற கூட தான் என் பேர மாதிரியே இருக்கு, உங்களுக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அதெல்லாம் பயங்கரமா இருக்கு கமல். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து ரசிக்க தெரியல. பை த வே அஜித் ப்ரோ, அதை நம்ம இந்தியன் படத்தோட காப்பி அடித்த படம் ஒக்கா மகாடு. அஜித் பல்தான். சொல்லுங்க. நீங்க இந்த வாரம் என்ன படம் போறீங்க? அதாங்க முகமுடியும் நண்பனும். அவ்வளவுதானா? ஏங்க அவ்வளவுதாங்க பட்ஜெட், புரியல வேற என்ன படம் ரிலீஸ் ஆகுது? மிடில் கிளாஸ் முனிஷ்காந்த் படம். அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. பிருத்திவிராஜ் படம். ஏன், அது எங்க இங்கிட்டு, அது என்ன படம்னே எனக்கு தெரியாது. எங்க கவினுக்காண்டி இந்த படம் போறேன், எனக்கு இந்த படம் இப்போ வரைக்கும் தியேட்டருக்கு போகணும்னு ஐடியா இல்லை. இங்க போட்டானுங்கன்னா நான் சனி ஞாயிறுல ஃப்ரெண்ட்ஸ் போவேன். ஆனா இது மாஸ்க்கு சனிக்கிழமை கன்ஃபார்ம் போயிடுவேன். சூப்பர். விஷால் ப்ரோ நீங்க? விஷால் ப்ரோ காணும் போல. சரி ஓகே. நான் இந்த சும்மா ரேண்டமா பாக்குறப்ப ஒரு கொரியன் சீரியஸ் கண்ணில் பட்டுச்சு. ரிவ்யூஸும் ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மொத 5 எபிசோட் பார்த்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. என்னன்னா, அது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் நான் சொல்றேன். ஒரு டெலிவரி ஏஜென்ட்டு, அவன் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு டெலிவரி ஏஜென்ட். அவன் ஒரு என்ன சொல்ல, ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல வந்துட்டு மாட்டிக்கிறான். ஸோ ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அது என்ன இதுன்றதா அதுக்கப்புறம் வர ஸ்டோரி. ஸோ அந்த ஒன்லைன் படிச்சோடனே எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் எபிசோடு டோட்டலாக மீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமே, ஸ்லோவாக போச்சு. பட் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. தேர்ட் எபிசோடு சூப்பராக இருந்துச்சு. ஃபோர்த் எபிசோடு ஃபிஃப்த் எபிசோடு ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக போச்சு. அங்கங்கே நல்லா இருந்துச்சு, அங்கங்கே ஒரு மாதிரி போச்சு. ஸோ ஆனால் 6 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் வீக்லி 2 எபிசோட்ஸ் போல். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அந்த சீரீஸ் பேர் வந்து த மேனிப்புலேட்டட் அப்படின்றது கொரியன் சீரீஸு. ஸோ அதுதான். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள், பேசலாம்.
பரணி ப்ரோ நான் சீரிஸ் எல்லாம் பார்க்கல. இந்த ஹாட்ஸ்டார்ல ஏதோ ஒரு மலையாள படம் வந்திருக்குல்ல ப்ரோ, அவித் ஏதோ அவித்தமா ஏதோ ஒரு என்ன ப்ரோ அது? அவித்தம் அவித்தம் அவியத்தம். அது பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. அந்த bro, அந்த இது அந்த படம் நேத்து தான் காமெடியா சொன்னேன். இருந்தது. ஒரே ஒரு சின்ன சீனை, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு படமே இருக்குது எனக்கு. அது எப்படியா யோசிக்கிறாங்க தெரியல. ஒரு சின்ன இது அதை வச்சு ஒரு ஃபுல் படம் எடுத்துறாங்க. அதுவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. கரெக்ட். ஆக்சுவலா நேத்து சொல்லிட்டு இருந்தேன், மாவீரன் கூட தேடிட்டு பார்த்துட்டு வரேன்னாரு. யாரா டவுன்லோட் போட்டிருக்கோம் ப்ரோ, இன்னைக்கு வேற லீவு. யாரா இருக்குன்றது தியேட்டர்ல ஆடியன்ஸ் அவங்களும் எதிர்பார்க்கறோம், நம்மளும் எதிர்பார்க்கற மாதிரி இருக்கு. அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் அது. ஆனா நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. நான் வந்து இது இவங்களதான் இருக்குன்னு கரெக்டா சொன்னா கரெக்டா ஆக மாதிரி இருந்தது. அது யோசிச்சேன், முன்னாடி பாக்குறப்ப யோசிச்சேன் இவங்க இதுவாதான் இருக்குன்ட்டு. சரி விடுங்க, இதுல என்னங்க பெருமை. ஆக்சுவலா வந்து நான் பெருமை ஒண்ணும் இல்ல. இல்ல அது சரி, யாரெல்லாம் பார்க்கலையோ பாருங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதே தான் நான் சொல்லுவேன். அது வந்துட்டு அந்த படத்துக்கு பெருசா பட்ஜெட்லாம் தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஏரியால வச்சே முடிச்சிருப்பாங்க அந்த கதையை. ஒரு 2-3 ஏரியால வச்சே முடிச்சிருப்பாங்க. 1.25 மணி நேரமோ என்னமோ படம் அந்த படம்லாம். ஸோ அது கேரளால ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு ரொம்ப எல்லார் ஆடியன்ஸ்னாலையும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படி எதுவும் வரல அந்த படம். போட்டியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ப்ரோ. ஓடிடில வந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் இன்னொன்னு, அன்னைக்கு அந்த வாரணாசி பத்தி பேசுனீங்களா, ட்ரெயிலர் பத்தி. இது சொல்லுங்க. அது அது எஸ் ராஜமௌலி வந்து அந்த இதுதான் எய்ம் பண்ணி எடுக்கிறாரு. ஏற்கனவே நிறைய படம் எடுத்திருக்காரு. எதை வச்சு சொல்றீங்க ப்ரோ? எதை அந்த RRR வச்சு சொல்றீங்களா? இல்ல, அவர் நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் வச்சு இந்த ராமாயணம் அதை பத்தி தான் எடுக்கிறாரு, அந்த ஆடியன்ஸ் தான் ட்ரை பண்றீங்களா? ஏற்கனவே எந்த படத்தை எடுத்திருக்காரு அது போல? RRR அப்படிதான் இருந்துச்சு. இந்த படத்தோட டீசர் வச்சு அந்த கான்செப்ட் டீசருமே அப்படிதான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து RRRல அந்த அல்லூரி சீதாராமன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து பழைய படத்தை அதே போலதான் ப்ரோ வரும். அது அந்த அந்த ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். அது அல்லூரி சீதாராமன்றது. அல்லூரி சீதாராமன் ஒரு பழைய படம் வந்திருக்கு, இதே கெட்டப் தான் இருக்கும். நடிச்சது யாருன்னா மகேஷ் பாபு அப்பா தான் நடிச்சிருப்பாரு. அந்த ஏரியாவுல இருக்கு அந்த இது. அதனாலதான் அந்த படத்தை அப்படியே காமிச்சிருப்பாங்க. அல்லூரி சீதாராமன்றது வந்து ஃபேமஸ். அது யாருன்னா நான் மகேஷ் பாபு அப்பா தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் தான் ஃபேமஸ் அந்த இதுல. அததான் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாரும் வந்து அவர் ஏதோ ராமரை தூக்கி பிடிக்கிறார். அதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, அவர் அப்படிதான் இருப்பாரு. ஆனா RRRல காமிச்சது ராமர் அவங்க மீன் பண்ணது அந்த படத்துல ராமரை தான். ஏன்னா ராமர் சிலை கட்டுவாங்க, அனுமனை கட்டுவாங்க, சீதாவை கட்டுவாங்க, எல்லாமே RRRல மென்ஷன் பண்ணது. RRRல மென்ஷன் பண்ணது ராமாயணம் தான். அவர் அல்லூரி சீதாராமராஜா அப்படிதான் இருந்தாரு. ஆனா RRRல காமிச்சது ராமாயணத்தை தான் அவர் இது பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு தெரியல, பட் நான் 1-2 இது பார்த்தேன். என்னன்னா இதுல இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு அவர் பெருசா அதுல எல்லாம் பிலீவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு போல. ஸோ அதனால ராஜமௌலியை போட்டு சில பேர் வந்து கடிச்சிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்ல ஆக்சுவலி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பரணி அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து இந்த ஐடியாலஜில உள்ளவர். அவருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து எல்லாருமே பேசுறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து ராமாயணம் அதே கான்செப்ட். இப்ப இந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த வாரணாசிங்கிறது திருப்பி இந்த அவங்களோட இந்த ஐடியாலஜினாலதான் வந்து எல்லாருமே அவங்கள வந்து இந்த ஒரு டாக்கு வர்றது. பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம இளையராஜா மாதிரி தான் அவங்க அப்பாவும். அவங்களுடைய ஐடியாலஜி நம்ம அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யறாங்க, நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியதான். இல்ல கரெக்ட் தான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பிலீவர் இல்லைனாலும் அதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா கொடுக்குறாருல்ல, அது வரைக்கும் ஹாப்பி. சும்மா ப்ரோ கை தூக்கிட்டீங்க, சொல்லுங்க. சென்னை வந்தா கமல் உன் செல்ல தலைவன் கழுத்துல ஆபரேஷன் கெட்டப்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராப்புல. வந்துட்டேன். அவனை விடுப்பா, அவனை பத்தி அப்புறம் பேசுவோம்.
கரெக்டா ஒரே வாரம் தான் நீங்க அடுத்த நேத்து வாரம் 2 ட்வீட் போட்டீங்க, அதுக்கு விளக்க சொல்லிருங்க இன்னைக்கு இப்பவுமே. அதுக்கும் சொல்றேன் இப்போ ஒண்ணு போட்டுக்கிறேன், அதுக்கும் சொல்றேன். ஐயோ, இந்த இதுக்கப்புறம் ஒண்ணு பாத்துட்டு போடு இல்ல, வந்துடுறாதீங்க இதுக்கப்புறம் ஒண்ணு அப்படின்னா. போடுவாரு, அதுக்கு சேர்த்து சொல்லுவாரு. இப்போ போட்டதுக்கும் சேர்த்து சொல்றேன். மூணு பதிலா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப என்ன போட்டுருன்னு சொல்லுங்க விஷால் எல்லாத்துக்கும், பாக்கட்டும். நான் மத்தவங்க மியூட்ல போயிடுறேன். பாக்குறத ஒரு வாரம் தான் இருக்கு, ஸ்கூல் ஸ்டார்ட் விஷால் ஆயிருமா? இப்ப போட்டுக்கிறது வந்துட்டு தம்பி விஷால் பாத்துட்டு பார்த்தாதான் சொல்லுப்பா. விஷால் பார்த்தாதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். விஷால் அங்க பிஸியா இருக்காரு போல. சரி, நான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கு அப்ப கடைசியா வருவோம் விஷால் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல ஃப்ரீ ஆயிடுவேன், நான் வந்துடுறேன். அப்போ ஓகே. நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்துட்டு அது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு போன வாரமே எதிர்பார்த்தோம். போன வாரம் வரல, இந்த வாரமும் வந்து வர்றது கொஞ்சம் டவுட் தான். அது வந்து இன்னும் டைம் எடுக்கும் போல நம்ம AK-64 அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு. பட் எனி டைம் சூன் கிடையாது, இப்ப நியர்பைல இல்ல. ஸோ அது என்ன விஷயம்ன்றது ப்ரொடியூசர் யாரு தான் இப்ப இருக்கிறது? ப்ரொடியூசர் அதுதான் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஓப்பனா பேச முடியாது. நீங்களே கேக்குறீங்களா கேள்வி, அந்த கேள்விதான் எங்களுக்கும் இருக்கு. இன்னும் எங்களுக்கும் தெரியல. ஓகேங்களா? அதனால ரொம்ப நன்றி. அதோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வர்றதுக்கான இது வந்து கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து டீப்பா இது பண்ண தேவையில்ல, ஏன்னா அது ஒரு இது ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்ம வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் போட்டிருந்தேன்ல, ஆமா. அது ஆக்சுவலா தெலுங்கு மீடியா சைட்ல வந்துட்டு நியூஸ் வந்தது இந்த மாதிரி வந்து சில என்ன நடந்ததுன்னா என்ன என்ன உள்ள என்ன நியூஸ் எக்ஸாக்டா பார்த்தோன்னா, அவருக்கு வந்து சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சாகணும். RKFIக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்குள்ள ஷூட் முடிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேடுறாங்க. அப்ப அந்த மாதிரினா வந்துட்டு சுந்தர் சி கரெக்டா இருப்பாருன்னு பார்த்தாங்க. ஸோ அது கதை அவங்களுக்கு செட் ஆகல. அவங்களுக்கு வந்து அதுல அது ஓகே, நம்ம ஒரு தரப்பு மட்டும் பாக்குறோம். இவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அவருக்கு அந்த கதை பிடிக்கல அப்படின்னு ஒரு தரப்பு மட்டும் நம்ம பாக்குறோம். பட் ஆனா அதுல வந்து 2 தரப்பா பார்த்தோம்னா 2 பேர் மேலயுமே விஷயங்கள் இருக்கு. அவங்க சைட்லயும் இருக்கு, இவங்க சைட்லயும் இருக்கு. ஸோ வந்து நம்ம அதை டீப்பா உள்ள போவோம்னா, பட் ஆனா வந்து அந்த கதை நடக்கல. இப்ப நெக்ஸ்ட் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது தனுஷ் வச்சு பண்ணலாமா அப்படின்ற ஐடியா அவங்களுக்குமே வரல. பட் ஆனா வந்துட்டு ஷார்ட்டா முடிக்கிற டைரக்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கும்போது இவரை வச்சு பண்ணலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் அப்படின்ற ஒரு இதுதான் வந்ததே தவிர அவங்க ஒன்னும் தனுஷ் கிட்டயும் பேசல, தனுஷும் போய் கதையும் சொல்லல. ஸோ அது பஸ் கிடையாது, அது ரூமர். அது வந்துட்டு அவர் போய் கதை சொல்லி ஓகே பண்ற இது ஸ்டேஜ்லாம் இல்ல. கதையவே முதல்ல அதை பத்தி அவர் பேசவே இல்லை அங்க. பட் இங்க எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், இப்ப நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இருக்காரு, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டி, ஒரு கட்டாயமா வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப ஷார்ட் டைம்ல படம் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கும் தலைவருக்கு சொல்ல வேண்டிய இல்ல. அதான் சொல்றேனே, இங்க தலைவருக்கு மட்டும் கதை பிடிச்சிருந்தா படம் பண்ண முடியாது. அதே மாதிரி RKFIக்கு மட்டும், அதாவது கமலஹாசன் அவருக்கு மட்டும் பிடிச்சிருந்தாலும் படம் பண்ண முடியாது. உலகநாயகனுக்கு பிடிச்சாலும் படம் பண்ண முடியாது. 2 பேருக்கும் பிடிக்கணும். அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், அது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் கூட. ஏன்னா அது வந்து 2 பேருமே ரொம்ப பெரிய, ஆல்ரெடி சொன்னதுதான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரொம்ப பெரிய தமிழ் சினிமாவோட ஒரு இரு துருவங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். 2 பேருமே அப்படிதான். இப்போ இவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது அவருக்கும் பிடிக்கணும்னு இல்லை. 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கதை வந்துட்டு அமைகிறது வந்துட்டு அது எந்த டைரக்டர் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்ன வரையுமே அது வந்து அது அவங்க பெரிய ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு, டாக்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சொல்றோம் ஈஸியா கார்த்திக் சுப்ராஜ் பண்ணலாம், KS ரவிக்குமார் கூட்டுவாங்க, இவங்களை கூட்டுவாங்க, அவங்களை கூட்டுவாங்க, வெங்கட் பிரபு பண்ணா நல்லா இருக்கும், அவர் பண்ணா நல்லா இருக்கும். கதை இருக்கிறதோட இப்ப சுந்தர் சி கிட்ட கூட ஒன்லைன் இருந்தது. அது வந்து கதை வந்துட்டு அவங்க ஃபுல்லா கேட்காமலாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஏன்னா வந்து ரஜினிகாந்துக்கு வந்து கூலி வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து அது அவர் நம்பினார் அந்த படம் கண்டிப்பா ஒரு இதுல வரும்னு. பட் ஆனா அது வந்து அவருக்கு வந்து சரியா போகல. அதே மாதிரி வந்து கமல்ஹாசனுமே ரீசெண்டா வந்து தக்லீஃப் சரியா போகல. ஸோ 2 பேருமே வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு பிரேக் பண்ணி ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறனால அவளை ஈஸியா வந்துட்டு எந்த டைரக்டருமே அவளை நம்பிட முடியாதுன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க.
இது இது இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு அதுவுமே வந்து எதுவுமே ஃபைனல் ஆகல. அதுக்குமே வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. கதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நீங்க லிஸ்ட்லயே சொல்லாத ஒரு சில டைரக்டர்ஸ் கூட வந்து கதை போயிட்டு சொல்லியிருக்காங்க, நரேட் பண்ணியிருக்காங்க ஆர்கேஃபைல. அதுவுமே வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா நரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நீங்க சொல்ற லிஸ்ட்ல எல்லாம் இல்லாத ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் டிசிஷன் எடுக்க வேண்டியது 2 பேர் தான். 2 பேர் தான் மேஜரா எடுப்பாங்க. ஒன்னு கமலஹாசன் எடுத்துட்டு ரஜினிகாந்த் கிட்ட அனுப்பணும். அவருமே வந்துட்டு இந்த கதை ஓகே நல்லா இருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து எப்போ ஃபைனல் ஆகும்ன்றது இதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல. 2வது. 3வது நான் போட்டிருக்கேன்ல அந்த ட்வீட் ஓகே ஃபைன். அடுத்த வாரம் வந்து ஷூட் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லியிருந்தாரு, வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா எனக்கு என்னமோ நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு இதுவிலேயே இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம், எக்ஸ்பெக்ட் பண்றோம். நடந்துட்டா வந்து ரொம்ப இது. பட் ஆனா வந்து தெரியல, ஒன்றும் கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்குன்றதுனால. நல்லதே நடக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம், விடுங்க. நினைக்கிறது நடக்கும் அடுத்த வாரம். நினைக்கிறது நம்ம நினைக்கலாம், நம்ம பாசிட்டிவாவே இருப்போம்னு வச்சுங்களேன். ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேச முடியும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுன்னு இது நடக்கும் இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறது வேற. இந்த படம் கட்டாயமா டேக் ஆஃப் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்குள்ள ஒரே ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிலீவ் அப்படின்னா, கலைப்புலி தான் ப்ரொடியூசர். இல்ல ப்ரோ, அவர் வந்து எல்லா கால்குலேஷனுமே அவருக்கு அவராலே ட்ரெயின் ஒரு படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா, ட்ரெயினோட ப்ரொடியூசர் அவர் தான். அவராலே வந்து விற்க முடியல, சிம்பிள். அவர் என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம கை மீறி போகுது இல்ல. எல்லாருக்குமே ஒரு சில இது இருக்கு ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்றது, ப்ரோமோ சூப்பர் ஹிட். நான் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த ப்ரோமோ போன வேகத்திலேயே அப்படியே ஷூட் போயிருக்கணும். நேத்திக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கணும். எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆமா அப்படிதான் வந்து போவாங்க. இல்ல வந்து ஷூட் வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல 2 ஸ்கெடியூல முடிச்சுட்டு இல்ல ஷூட்டே ரேப் பண்ணிட்டு அப்படியே தான் அப்புறம் தான் ப்ரோமோ விடுவாங்க. இந்த ப்ரோமோக்காக ஒரு ஷூட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அது பெரிய பிரேக் ஆகுதுல்ல. இப்ப கடைசியா அது வந்து எப்போ வந்தது, ப்ரோமோ வந்து 1 month ஆயிடுச்சு. ப்ரோமோ வந்து அதாவது அது ப்ரோமோ வரப்போகுதுன்னு ஷூட் எடுத்து முடிச்சு வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. கரெக்டா? 2 மாசம் மேல ஆகுது ப்ரோமோ ஷூட் எடுத்து. 3 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாசம் ஆயிட்டு அந்த படத்தோட ஷூட் மெயின் ஷூட்டுக்கு ஒன்றும் போகல. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குல்ல. அன்டியா விஷால் சொல்லுங்க. இல்லப்பா, அதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தானே சொல்லணும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு முடிவு இல்லப்பா, ஆரம்பிச்சாதான் எனக்கு முடிவு வரும். எனக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தோம். நேத்து இவர் ஆதியன் என்ன சொன்னாருன்னா, அவர் எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல, ஆனா ஆரம்பிச்சாங்கன்னா அவர் இது வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா பண்ண படம் ஏதாவது இருக்கும் வெற்றிமாறன் கெரியர்ல, அப்படிதான் பிளான் பண்றாரு அவரு. சீக்கிரமா நீ எப்படி சொல்ற? சீக்கிரமானா இப்ப அசுரன் ஒரு 1 yearல டக்குன்னு வந்துச்சுல, வடச்சென்னை அசுரன், அந்த மாதிரி இதுவும் ரொம்ப சீக்கிரமா எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பிளான் பண்ணிருக்காரு. கேக்குறது ஓகே, நம்ம டீடைலா போவேன். இயற்கை என்ன பிளான் பண்ணுவீங்க? டீடைலா போவேனா, அது நம்ம நடக்கும் போதே வந்து நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம். நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது. இப்போ நம்ம நெகட்டிவா பேசுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் சொல்றேன். என்னன்னா ப்ரோமோ எடுத்து ஒரு 3 மாசம் ஆகுமா விஷால்? ஆனா அது செப்டம்பரா அக்டோபர்ல எடுத்தது 3 மாசம் இல்லப்பா. ப்ரோமோ வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, ஷூட் போனது அதுக்கு வரதுக்கு 2 மாசம் நான் சொல்றேன், அதான் சொல்றேன். 3.5 மாசம் வந்துட்டு ப்ரோமோ, அதாவது யாருன்னா வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரோமோ எடுத்த டக்குன்னு ஒரு 2-3 ஷார்ட் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கணும், இல்ல 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு அது ஏன் வந்து அந்த ப்ரோமோ எடுத்துட்டு ஒரு கேப், அது எனக்கு அந்த கேள்விக்கு இன்னும் எனக்குமே ஆன்சர் கிடைக்கல. நானும் உள்ள டீம் சைட்ல எல்லாம் விசாரிச்சேன், இந்த சைட்ல விசாரிச்சேன். பேட் கேர்ள் மாஸ்கோட இதுக்கு போயிட்டாரு அவரு. பா
தயவு பா பா செய்து பா விஷால், இதெல்லாம் ஒரு ரீசன்னு சொல்லுங்க. தயவு செய்து என்கிட்ட சொல்லாத. நான் சில விஷயங்கள்லாம் ஓப்பனா ப்ரோ பேசிடுவேன், அது என் வாயை கிளறாத. அது மட்டும் இல்ல ப்ரோ. ப்ரோ கதை எழுதணும்ல ப்ரோ ஒரு. அப்படி வாங்க கமல். ப்ரோ ஜூன் 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 மாசம் தான் இது இப்படி ஒரு படம் நடக்க போகுதுன்னே நமக்குலாம் தெரிஞ்சிச்சு. எனக்கு வெற்றிக்கு நல்லா அப்பதான் தெரியும். தக்லீஃப் இல்ல தக்லீஃப் அதான் ரிலீஸ் ப்ரோ அப்பதான். சொல்றேன். அப்படிதான். அப்ப ஆரம்பிச்சுதானே ஒரு கதைன்னு ஒண்ணு எழுதணும்ல ப்ரோ. அது உடனே இல்ல நடக்குது. அவர் என்ன கதை எழுதியவே வச்சிருப்பாரு, எழுதித்தானே ஷூட்டிங் போக முடியும். அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அதுதான் ப்ரோ. சொல்றேன். பாத்தீங்களா சுகுமாரன் பாயிண்டா பேசுறாடா கமல். இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அஸ்வத் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு, அது போகலாம். இல்ல வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு இதுல ஸ்டக் ஆகுறது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ இப்போ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு கங்குவான்ற ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்தது. ஒரு எல்லாருக்குமே சூர்யா பிடிக்குது அத எல்லாருக்குமே. புரிஞ்சுட்டு டக்குன்னு மாறிட்டாரு அவர் பாருங்க. மாறினாரு அசால்ட்டா பாத்தீங்களா? அடி. அதுக்கப்புறம் அதுல இந்த மாதிரி பெருசா பண்ணக்கூடாதுன்ட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு பாருங்க, இப்ப வந்து 46 இது பண்ணியாச்சு, 47 கருப்பு இது ஸ்டார்ட் முடிச்சாச்சு பண்ண 40. போறாரு. அதான் ஆமா. சொல்றேன். அந்த வேகம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணி டக்குன்னு வந்து ஓகே, நம்ம எங்கோ ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்றாருல. இதுதான் இது எங்கேயும் எதிர்பார்க்கிறோம் நம்ம. அவர் வந்து என்ன பண்ணாலும் பண்ண மாட்டாருப்பா அப்படின்னா அவரை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. அவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள அண்ணா, ஒரு ஆக்டர். இல்ல விஷால், கரெக்ட்னா பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கறத பண்ணா அவர் சிம்புவே இல்ல. இது இல்ல, நம்ம எதிர்பார்க்கறத அவர் பண்ண மாட்டாரு. பொட்டன்ஷியல் இருக்கு, பயங்கரமா இருக்கு. அது ஆமாண்ணே. சொல்லாத அளவுக்கு, நம்மளுக்கே தெரியாத அளவுக்குலாம் டேலண்ட் இருக்கு. ஆனா அந்த பொட்டன்ஷியல் வந்துட்டு நீ அவ்வளோ அதாவது அத்தனை வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரிலாம் வந்து ஒரு படங்கள்லாம் வந்து அவர் எப்படி எதிர்பார்க்கனா அந்த வயசுல அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுத்து ஃபீல்டுக்கு வந்த ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு படம் வரல, என்ன பண்றது அப்படின்னு வந்துட்டு கேக்குறோம். சரி, இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் போக போக இன்னொரு பக்கம் வந்துட்டு ரிலீஸ் டேட் கிடைக்காம சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி ரொம்ப இதுவா இருக்குப்பா. ஆமா ஆமா அண்ணா, என்னமோ இந்த மாசம் எண்டுல பிளான் பண்றாங்களாம். வந்துருமா ட்ரெயின்? எதுப்பா? ட்ரெயின் ஏதோ இந்த மாசமா அடுத்த மாசமா ஏதோ எண்டுல பிளான் பண்றாங்க, ட்ரெயின் வந்துரும்ன்றாங்களே. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நைட்டு தானுவோட ட்ரெயின். டிக்கெட் வித்தா தானே வரும். அண்ணா, நான் லெஜெண்ட்னு ஒரு காமெடி பண்ண பிரகாஷ் அண்ணா, ஏன்னு இப்படி பண்றீங்க? இல்லப்பா, டிக்கெட் வித்தா தானே வரும்ன்ற. டிக்கெட் ஓ டிஜிட்டலா? டிக்கெட் அதான் டிக்கெட்டா விற்கணும்ல. டிஜிட்டல் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டோ ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டோ மொத்தமா விற்கணும்ல. எங்க எல்லாரும் இப்படி பண்ணீங்கன்னா சரி. மிஸ்கின் ட்ரெயின் இப்ப சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் அவர் சொல்றாரு, மிஸ்கின் ட்ரெயின் தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு. என்ன டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் வைக்கணுமாம்ல. ஆனா அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இவங்க எல்லைக்கேவே இன்னும் விக்கலையா. ஆனா அவர் வந்துட்டு வித்தாலும் பரவாயில்ல விக்கலனாலும் படத்தை கொண்டு வந்துடலான் இருக்காராம். அது உண்மையா? அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேச முடியாது விசால் அப்படின்றீங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இந்த ஸ்மைலி போடுற இடம் இருக்குல்ல, எமோஜிஸ், இல்ல இந்த ஆண்டவன் கட்டளை யோகி பாபு எமோஜி இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி சமயத்துல எல்லாம். கஸ்டமைஸ் பண்றோம். அது இருந்ததுன்னா சத்தியமா நல்லா இருக்கும், நிறைய விஷயத்துக்கு போடலாம். இல்ல வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த இது இருந்தாலுமே நல்லா இருக்கும். அது ரெண்டு இருந்ததுன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அழகா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சுகுமாரன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வாரணாசி ப்ரோமோ, அந்த டீசர்? அவர்தான் நல்லா இருந்துச்சுன்னாரு நேத்து. எனக்கு பிடிச்சிருந்தது விஷால். எனக்கு 5 நிமிஷத்துல போயிட்டாரு டக்குன்னு. அதான் இல்ல நான் நேர்ல பார்த்தனால எனக்கு வந்து அதோட இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு. லைவா பார்த்ததோட அந்த அவ்வளோ பேரு சவுண்ட் கிரௌட் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியான ஒரு சவுண்டு, ஃபயர் ஒர்க் அதெல்லாம் சேர்த்து பார்த்தனால எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அது உள்ள இருக்கிற டீப்பா அது உள்ள ஆராய்ஞ்சு இது இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் பார்க்கல. 2 வாட்டி ப்ளே பண்ணாங்க, கிட்டத்தட்ட 3-4 வாட்டி கிட்ட ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 வாட்டி கிளிச் ஆயிடுச்சு, சரியா பார்க்க முடியல. அப்புறம் 2 வாட்டி ப்ளே பண்ணாங்க, அந்த 2 வாட்டியுமே ரொம்ப கிளியரா வந்தது. எனக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல அவ்வளோ ஆடியன்ஸோட வந்து பார்த்து இது பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது வந்து அதே வந்து நம்ம மொபைல்ல பார்த்தவங்களுக்கோ இல்ல எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்திருப்போமா. அதுல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ப்ரோமோ நான் பார்க்கல இன்னும். ஜியோ ஹாட்ஸ்டார் ரொம்ப லேட்டா தான் போட்டானே ஹாட்ஸ்டார்.
7 மணின்னு சொல்லிட்டு அப்புறம் போடுறான்ப்பா, ரொம்ப லேட் ஆச்சு. இல்லப்பா 7 ப்ளஸ் மணி வந்துட்டு இல்ல. எல்லாம் ஆக்சுவலா என்ன லைவ் அது எத்தனை வந்துட்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சதே வந்துட்டு 7:30 மணிப்பா. ஓ அப்படியா? 7 ஆனா கால் சீக்கிரம் 7 முடிச்சிட்டாங்க பாருங்கண்ணே, ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிருச்சுல. அதுதான் அதுதான் எல்லாரும் அது சொல்லணும்னு நினைச்சேன். நான் அதுக்கு ம். இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். அந்த கிளிச் ஆகலன்னா அது கிளிச்சால ஒரு 1/2 டிலே. இல்லைன்னா வந்து அவங்க ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க. யார் பேசணும், அதாவது என்னன்னா இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சதுதான். இது வந்து படம் ஒன்றும் அவங்க இது பண்ணல, ஷூட் முடிக்கல. இப்பதான் அவங்க டைட்டிலே லான்ச் பண்றாங்க. டீடைலா பேச முடியாது, படத்தை பத்தி எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்பிடென்டா வந்திருக்காங்க. ஏன்னா ஓவர் கான்பிடென்டா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு அது நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ப்ரோம் கிளிம்ஸுக்கான அந்த ஒரு ஒரு இதுதான் ஈவெண்டா தான் வச்சிருந்தாங்க. அது மட்டும் டார்கெட் பண்ணி அதை மட்டும் மைண்ட்ல வச்சு கரெக்டா பேசினாங்க. ரொம்ப வந்து ரொம்பவும் பேசல யாருமே. எல்லாருமே வந்து மேக்சிமம் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பீச் தான். நல்ல பிரியங்கா கிறிஸ்பா சோப்ரா இருந்தது. எப்படி இருந்தாங்க? அது அப்பா சூப்பர்ப்பா. அவங்க வந்து பேசுனதெல்லாம் வந்து அப்படி வாங்க, அந்த உண்மையா நல்லா சைடே இருந்தது. வரமாட்டீங்க. அஹ் இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாருமே டோட்டலாவே சொல்றேன், அந்த ஈவெண்ட்டே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அவங்க ஹஸ்பண்ட கூட்டு வந்திருக்கணும் ஜோனஸ். இங்க பார்த்தா என்னடா இது, என்னடா இவ்வளவு கிரௌடா இருக்கீங்க, எப்படி இது அப்படின்லாம் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தலைவன் வந்திருந்தா. அவங்க பிரியங்கா சோப்ராக்கு ஒரு ஏவி மாதிரி போட்டிருந்தாங்க, ஓ சூப்பரா இருந்துச்சு அது. ஓகே, சூப்பர். அந்த ஏவி வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு மகேஷ் பாபு எம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. ஆமா, அப்புறம் வந்து அவங்க பாபு லயன் அவங்களும் எல்லாம் சொல்லிட்டு பாபு இருந்தாங்க. பாபு அவங்களும் பாபு பாபுன்னு சொன்னது அதெல்லாம் நல்லா இருந்தது. அதோட அவங்களோட ஸ்பீச்சுமே கீரவாணி ஸ்பீச் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒர்த்தா எலிவேஷன் இருந்துச்சு. பயங்கரமா ஆமா, பண்ணாரு. ஆள் வந்துட்டு மியூசிக்ல தான் எலிவேட் பண்ணுவார் வழக்கமா. இப்ப ஸ்பீச்லயே பயங்கரமா எலிவேட் பேசும்போது. அதே மாதிரி பிருத்திவிராஜ் பேசி முடிச்சவனே அடி போலி அப்படின்னு ராஜ்மொழி சொல்லுவாரு. பார்த்தேன் அவரும் பார்த்தேன். பதிலுக்கு அதுவும் வந்துட்டு மலையாளத்துல அந்த ஒரு இது பேசிட்டு போவார். கொச்சியில சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு கொச்சின்னு ஒரு ஈவெண்ட்ட காணோம், என்னமோ சொன்னாரு, அது கொச்சியில ஒண்ணும் சூப்பரா பண்ணல இருந்தது. சார். அதாவது அவங்க 2 பேரும் பேசின அந்த கான்வர்சேஷனுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா அது எனக்கு. நம்ம சென்னையிலுமே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்குமே நிறைய ஈவெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அப்ப நான் பொன்னியின் செல்வன் 1 ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட். வெல் ஆர்கனைஸ்டா நம்ம இடத்துலயே வந்து வெல் ஆர்கனைஸ்டா நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் நேருலயே சொல்றேன், நேருலயே நிறைய ஈவெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நேருல ப்ராப்பரா பிளான் பண்ணாம பண்ண ஈவெண்ட்டும் இருக்கு. அது இந்த மாதிரி இதுதான் சொல்றேன். டைமிங்ன்ற ஒரே ஒரு பொன்னியின் செல்வன்லாம் நைட்டு 12:30 மணி ஆச்சு அதான் முடிக்கிறதுக்கு. டைமிங் தானே எனக்கு ஆச்சரியம், சூப்பர்ல அதுதான். எனக்கு அந்த ஒரு விஷயம் டைமிங் மட்டும் வந்துட்டு நம்ம சைட்ல வந்துட்டு நம்ம சைட்ல இல்ல, தெலுங்குலயுமே ஒரு சில படங்கள் வந்து டிலே பண்ணி தான் டைமிங் வந்துட்டு ஆமா ஆமா. முடிக்கிறாங்க அந்த ஈவெண்ட். அதாவது எல்லாம் இப்ப எல்லாமே வந்துட்டு அந்த லேட் நைட் ஆரம்பிச்சு லேட்டா முடிக்கிறதுல வந்துட்டு நேர்ல வரவங்க எல்லாமே வந்து திரும்பி வீட்டுக்கு போறது ரொம்ப இதுவா இருக்கு. அது எல்லாமே வந்து அண்ணா, ப்ராப்பரா அதுக்கு பிளான் பண்ணி. காரணம் வந்துட்டு லேட்டா ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் லென்த்தா பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, லென்த்தா பேசுறது வந்துட்டு லென்த்தா பேசுறது தாண்டி சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். டைமிங் வந்துட்டு இப்போ 6 மணிக்கு ஈவெண்ட்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு 4 மணி இல்ல 3 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஆமா ஆமா, எப்பா. கரெக்டா? அப்போ ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சா என்ன ஆயிடுது, ரொம்ப அவங்களாம் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஸ்பீச், அதுவும் இனிஷியல் ஸ்பீச்சே 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்துட்டு பேசுறதுக்கு வந்துட்டு 10 11 அப்படின்னு ஆயிடுது, 12 அப்படி ஆயிடுதுன்னா அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க காலையிலேயே வந்து அவங்க ஊருக்கு வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் அவங்க ஸ்டேடியத்துக்குள்ள அலோவ் பண்றது வந்து 2 மணி 3 மணிக்குள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டா டவர் இருக்காது பெருசா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரே இடத்துல இருக்கணும். அவங்க ரொம்ப 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 வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபுட்டு கூடமே வந்து அவங்க வெளியே ஆமா, வந்தாங்கன்னா வெளில போக சீட்டு முடியாது. போயிடும். சீட்டு போயிடும். அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து அது இது அதுக்கப்புறம் அது அப்போ அவங்க பிடிச்ச ஹீரோ 11 மணி இல்ல 12 மணி அப்படி பேசும்போது அவங்க வந்து டோட்டலாவே வந்துட்டு ஒரு ஒரு ஜோன் அவுட் கொட்டாவிட ஆயிடுறாங்க. ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல ஜோன் அவுட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு எந்த படத்துலயும் வரக்கூடாது. இவங்க அந்த மாதிரி இப்ப இப்ப சமீபமா பண்ண ஈவெண்ட்ல இந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்தியால ப்ராப்பரா ஆர்கனைஸ் அப்படின்லாம் இல்ல. சமீபமா பண்ண பெரிய ஈவெண்ட்ல இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, இப்படி பண்ணா இது கரெக்டா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இவங்களுமே கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்டும் பண்ணா நல்லா இருக்கும் தான் வந்து எல்லாருமே ஃபீல் பண்றோம். நாங்க நேர்ல பண்ணவங்களும் சரி, எப்படி சொல்றது, லைவ்ல பார்த்தவங்க கூட கரெக்டா டைமுக்கு முடிஞ்சிடுச்சு, அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம்ல, அந்த மாதிரி சொல்றேன். இன்னொன்னு ஒரு ஆர்வத்துல கேக்குறேன், இது எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்களாடா உங்களுக்கு, இந்த டிராவல், ஸ்டே, சாப்பாடு? இல்ல நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல விட்டுருங்க.
இவ்வளவு சைலண்ட் ஆவீங்க நான் எதிர்பார்க்கலண்ணே. கேட்கல, நான் கேட்கல, திரும்பி சொல்லு. இல்லண்ணே, ஸ்டே டிராவல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்களா இல்ல எப்படி அது? அதுவா? அது எப்படி அவங்க பாத்துக்காம நம்ம எப்படி நம்ம போறது? இல்ல போறது ஓகே. இல்ல அங்க ஃபுட் எல்லாமே நிறைய பேர் அந்த நிறைய இன்ஃபுளுசஸ் போயிருந்தாங்க போல. சில பேரு அவங்க எல்லாருமே ஹோட்டல் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் ரூம் எல்லாம் போட்டிருக்காங்க போல. அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. சோ அதனால கண்டிப்பா கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சுன்றீங்க அப்ப. ஓகே விடுங்க. சந்தோஷம். இல்ல இல்ல இல்லப்பா, விஷால் bro, இந்த நடு சொல்லணும்னா சென்டர்னு ஒரு சீரிஸ் அதுக்கு இருக்குல்ல. ஆன்சர் பண்ணோம்னா விஷால் ஒண்ணும் இல்ல விஷால். இப்போ அவங்க வந்து கூட்டு போறாங்கன்னா அவங்கதான் நம்ம கெஸ்ட், அவங்களுக்கு அவ்வளவுதான். அவங்கதான் நம்மள பாத்துக்கணும் எல்லாமே. இப்போ அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். கரெக்டா? அது அது அதெல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதெல்லாமே வந்து நம்ம சூப்பரா, ரொம்ப சூப்பராவே இது பண்ணாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே நமக்கு அங்க நம்ம வந்து அங்கிருந்து ராமோஜி வந்துட்டு, நான் தங்கின இடத்துல இருந்து ராமோஜி வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ். அடேங்கப்பா, என்ன அது சொல்றீங்க? போறதுக்கு நாங்க வந்து கரெக்டா 5:30. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஒரு மினி வேன் மாதிரி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மினி வேன் போயிடுச்சு. அவங்க 4:50 கிளம்புனாங்க. ஓகேவா? 4:50 எடுத்துட்டாங்க. நாங்க செகண்ட் வேன் வந்து 5:30 எடுத்தோம். நான் போய் சேர்ந்தது வந்து 7:40, அவங்க போய் சேர்ந்தது 7:20. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், 74 கிலோமீட்டர்ஸ். சரியான எப்படி சொல்றது, ரொம்ப டிஸ்டன்ஸ் பிளஸ் டிராபிக் வர கிட்ட ஸ்டேடியத்துக்குள்ள டிராபிக் இல்ல, சிட்டி நார்மல் வீக்கெண்ட் டிராபிக் தான். ரொம்ப முரட்ட டிராபிக் தானே இருக்கும் அங்க பெங்களூர்ல எல்லாம். ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டோம், ஒரு 1.5 hours ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் ஆனா சொல்றேன், அது ரொம்ப அவுட்டர். அது ராமோஜி பிலிம் சிட்டி பக்கத்துல, அதாவது அது ஓப்பன் இதுல வந்துட்டு அவங்க செட்டு, அவ்வளவு பெரிய செட்டு போட்டு அது வந்து நாங்க பார்த்தோம். பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்டேஜ்க்கு பின்னாடி கிரேன் நின்றுட்டு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 கிரேனோ, ஒரு 8 தெரியல, 8 கிரேன் கிட்ட, அவ்வளவு பெருசு. அது பின்னாடி தாங்கி பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அந்த எல்இடி, அவ்வளவு சப்போர்ட் இல்லாம நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு நின்றுட்டு இருந்தது. 45+ ஜெனரேட்டர்ஸ் வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அவர் ராஜ்மல்லி சொல்றதுக்கு முன்னாடி, இவ்வளவு ஜெனரேட்டர்ஸ் இருக்கு இங்க அப்படின்னு. அவ்வளவு ஜெனரேட்டர்ஸ் வந்துட்டு நாங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்து தான் போனோம். உள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லா அந்த இது எல்லாமே பின்னாடி அவ்வளவு பேர், ஸ்டேஜுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து ஒரு 300-400 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. ஓகே. அப்புறம் நம்மளுக்கு என்ன, இந்த வாரம் மாஸ்க் வருது. அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அந்த வைப்ல இருக்கேன் நானு. அது ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வைப்புக்குள்ள நானும் வந்துருவேன். ஆரம்பிச்சோடனே கண்டிப்பா வைப்ல வருவேன். நானும் வருவேன், கண்டிப்பா வருவேன். ஆனா சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதை பத்தி திரும்பி வந்து மனசு பொண்ணாக்காதப்பா. என்னன்னா மாஸ்க் பிரீமியர் போடுறாங்களான்னு போடுவாங்க கண்டிப்பா மாஸ்க். அதுக்கப்புறம் வேற என்னது, இந்த வாரம் போடுறாங்களான்னு பிரீமியர் ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா போடுவாங்கப்பா. சரி, ஆட்டோகிராஃப் யாராவது போய் பாத்தீங்களா? ஏதாவது பார்த்தேன். இல்ல பார்த்தேன், நான் ஃபுல்லா பாக்கல. ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்களா நல்லா? இல்ல அதுதான், நான் காந்தா படத்துக்கு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். காந்தா தான் அன்னைக்கு ஈவினிங். ஆமா காந்தாக்கு போயிருந்தேன். சேரன் ஆட்டோகிராஃப் போயிருந்தது. நான் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. சரி வந்துட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச படம், ரொம்ப ஃபேவரட் படம், செகண்ட் ஹாஃப் உட்காந்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. நல்லா அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒவ்வொரு பூக்களுமே பண்ணீங்களா? இல்ல நல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த படம், ரொம்ப பிடிச்ச படம். நல்லா சூப்பரா இருந்தது. அந்த பினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியா முடியும் போது சேரனோட பாட்டு வந்துச்சு, ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவரோட வருஷன் ஞாபகம் வருது பாட்டு போட்டாங்க. அவர் முதலாக சென்னைக்கு வந்து லிரிக்ஸ் ஃபுல்லாவே முதலாக சென்னைக்கு வந்தது, முதலாக நேஷனல் அவார்டு வாங்கினது, முதலாக ஃபேன்ஸோட கடிதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு அவரோட லைஃப் எப்படி சொல்றது, லைஃப் ஸ்டைல காட்டின மாதிரி காட்டினாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, நல்லா இருந்தது. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில சீனுக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ்ல பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு நல்ல, எப்படி சொல்லி, அது எப்போ வந்த படம் அப்போ வந்து நல்லா இருந்தது. இப்ப எப்படி சொல்றது, சோசியல் மீடியாலாம் வந்துட்டு மீம்லாம் வந்தனால ஒரு சில பேர்லாம்
ஒருத்தர்கிட்டயே அவர் போட்டோ எடுப்பார்ல, அவரோட கிரஷ், அவரோட history எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அது ஒரு மீம் வேற அது. அதுல அந்த மீம் மாதிரியே தான் நேர்லயும் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், அந்த மீம் பார்த்தனால ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த மீம் மாதிரி தான் வந்துட்டு, இல்ல ஓஹோ, சுமார் என்ன, இப்ப இந்த ரீலீஸ் விடுங்க, வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் ஆச்சுல்ல, படம் செம சீரியஸா பாத்துட்டு இருக்கானே. அந்த இந்த சீன் வரும் தெரியுமாண்ணே, ஜோதிகா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான், இவர் பக்கத்து ரூம்ல இருப்பாரு, டக்குன்னு உள்ள போவார்ல. அது வந்துட்டு ஆமா அது ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குமே, அதுல அந்த டைலாக்க பேசி பேசி அந்த சீன் வந்தோடனே தியேட்டரே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ராகவன் கரெக்ட். அந்த டெபுட்டி கமிஷனர் ஆஃப் ஆமா 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 அது வந்துட்டு இவர் ஆதவன் பண்ணுவார் தானே, நடிக்கலன்னா நான் ஏதோ பண்ணிருக்க மாட்டேன். ஐ ஹேட் ஆதவன் பண்ண ஷோ தானே அது. ஆமாமா ஆமாமா. அந்த ஷோ ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அந்த மாதிரி வந்துட்டு இதுலயுமே அந்த போட்டோ எடுக்கும்போது வந்துட்டு ஒருத்தரா இது இவங்கன்னு அவரை வந்து இது போட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டு நான் அடுத்த நாள் ஆயிடும் போலியே அப்படின்ற மாதிரி சேரன் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு அப்புறமா அவர் ரொம்ப நானும் ஏன்னா அவர் என் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு, அவன் ஃப்ரண்ட் ரோல அங்கதான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாரு அவர் இந்த மாதிரி, அது ஜென்ரேஷன் இதுவாகுதுல, நம்ம வந்து அப்ப எடுத்த படம் பட் ஸ்டில் இன்னும் சீன்ஸ் வந்து ரசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அது கொஞ்சம் இது பேசினாரு. அப்புறம் தான் காந்தா பார்த்தேன் அதே ஸ்கிரீன்ல. நல்லா இருந்தது, ஆட்டோகிராஃபோட அந்த சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஒரு சில இதுவெல்லாம் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க இந்த வாரம். இந்த ரீரிலீஸ்ன்றது காமன் ஆயிடுச்சுப்பா, அது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஆனா நிறைய வர மாதிரி தெரியலையா? இல்லப்பா, நிறைய வருதுப்பா. ரீரிலீஸ்ன்றது நார்மலாவே வாரத்துக்கு ஒரு படம் வர மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமா, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் அஞ்சான். அதான் சொல்றேன், வாரத்துக்கு ஒரு படம் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட அந்த ரீரிலீஸ் மேல இருக்கிற அந்த இனிஷியலா இருந்த அந்த ஹைப் வந்து இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆரம்பத்துலலாம் வந்துட்டு ஓகே, இப்போ ஒரு படத்தோட ரீரிலீஸா யாரோட பர்த்டே அன்னைக்கு இல்ல யாரோட அந்த பெரிய பெரிய ஹீரோஸோட பர்த்டே அன்னைக்கு அந்த மாதிரி டைம்ல தான் பண்ணுவாங்க. ஒரே நாள் மட்டும் சும்மா ஸ்கிரீனிங், ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. அப்போ இப்ப அந்த படத்தை எப்படின்னா தியேட்டர்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொல்லாதவன், அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன், அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணும்போது செம்ம ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல பாத்தீங்களா? பீக் ரெஸ்பான்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைமே தியேட்டர்ல தான் பார்த்தேன். நான் ரீரிலீஸ் அப்போ தியேட்டர்ல போய் பார்த்தேன். அப்புறம் வந்து கில்லி, அப்புறம் கில்லி எல்லாம் ரீரிலீஸ் பண்ணும்போது கில்லி வந்து சரியான ஹிட். அந்த படம் வந்து ரீரிலீஸ்ல வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு அந்த படம். அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்கள் வந்து ரீலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து ரீசெண்டா அவருதுமே வந்து குஷி ரிலீஸ் பண்ணாங்க, பெருசா போகல குஷி போகல சரியா. நாயகன் கூட ரிலீஸ் பண்ணாங்க, சரியா போகல. அவங்க எதிர்பார்த்து, அதான் சொல்றேன்னு, இப்ப அது காமன் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஓகேப்பா இப்போ ரீரிலீஸா அப்படின்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுது. திரும்பி அதை வந்து இது பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த தண்ணி காட்டாம வறண்ட இதுவா ஆகிட்டு நம்மளுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு அப்படி மாட்டுக்கு தண்ணி காட்டினா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு தீனி போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும்னு தோணுது எனக்கு. அப்படியே அந்த மாதிரி வறண்டு போயிட்டு பஞ்சதந்திரத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஆமாப்பா, அதுதான் சொல்றேன், இந்த ஃப்ளோல அது ரீரிலீஸ் பண்ணா எனக்கு சரியா படலன்னு தோணுது. கரெக்ட் தான். இந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஏன்னா ரீரிலீஸ்ன்றது காமன் ஆயிடுச்சு இல்ல, வாரத்துக்கு ஒரு ரீரிலீஸ் வந்துருச்சு, எல்லா படமும் பண்றாங்க. அது எல்லாமே நல்ல படம் தான். பட் இருந்தாலுமே அது ரொம்ப நாள் எந்த படமும் வராத டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதுல வந்துடும். அதுவும் கில்லில ரொம்ப ட்ரை பீரியட்ல வந்து நினைக்கிறேன். படம்லாம் எதுவும் பெருசா இல்லல்ல. அதுதான் சொல்றேன், எதுவுமே பண்ணாம திடீர்னு ஒண்ணு கொடுக்கணும். நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு எல்லாருமே வந்து நம்மளும் பண்ணலாம், நம்ம படத்தை நம்மளும் பண்ணலாம்னு வந்து எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா டைமிங்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது பண்ணலாம், அது கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும். பாப்போம். இந்த வாரம் வந்து 2 படமா, 2 அங்கமால் வருதா? அது வருதா? நான் பார்க்கணும் ரொம்ப நாளா எனக்கும் தெரியலப்பா. எனக்கும் வந்துட்டு அங்கமால் வருதா இல்லையான்றது எனக்கு இன்னும் வரையுமே வந்து தெரியல. ஆனா மத்த படம், அர்ஜுன் படம் வருது, உனக்கு பிடிச்ச படம் குலை நடுங்கவா ரிலீஸ் ஆகுது. நீ போய் அதை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன படம் இந்த வாரம் வருது? ஒரே நிமிஷம் இது. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும் சுகுமாரன்,
இதை கேட்கணும்னு நினைச்சேன். மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வருதுல்ல, அது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர். நல்லா இருந்துச்சு. அது ட்ரைலர் கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டா இருந்தது. அதனால அந்த படமும் இந்த வாரம் வருது. இந்த 28 எதனா ரிலீஸ் இருக்கா எனக்கு பரணி? தேரே இஷ்க் மே. அது இல்லாம ஜூட்டோபியா டைரக்ட் தமிழா? ஐயோ, அது ரொம்ப சின்ன படமா ஏதாவது இருந்தாதான் உண்டுண்ணா. அதுதான் கேக்குறேன். வேட்டைக்காரி 2 அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும். உங்களுக்காக விமல் படம் வருது, கலாட்டா ஃபேமிலி. களவாணி அண்ணன் படம் வருது. அண்ணன் படம் வருதாப்பா? விமல் அண்ணா படம் வருது. ரிவால்வர் ரீட்டா வருது. ரிவால்வர் ரீட்டா வருது. கலாட்டா ஃபேமிலி, இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு, வேற தெரியல. கலாட்டா ஃபேமிலி போவீங்களா பரணி ப்ரோ? மேபி. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பிக்கெஸ்ட் அப்டேட் இந்த வீக்னு சொல்லி ஜனநாயகன் போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் அப்டேட்டா? ஏன்னா ஆல்ரெடி 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. பட் நானும் காசு ப்ரோவும் நடக்காதுன்னு கன்ஃபார்மா சொன்னோம். அது உங்களுக்கு தெரியுமா இல்லை விசாரிச்சு சொல்றீங்களா? இல்ல அஜித் பல்தான் அங்கதான் வந்துட்டு ஆடியோ லான்ச் பண்றாங்களா, பிளான் பண்றாங்க டிசம்பர் எல்லாமே தெரியுங்க. இல்ல நானும் பிரகாஷ் ப்ரோவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கறேன், அதுக்கு கேட்டேன். எஸ், ஆல்மோஸ்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் இல்ல, ஃபுல்லாவே சொல்லலாம். தான் பண்றாங்க ப்ரோ, அவங்க தான் பண்றாங்க ஆடியோ லான்ச். வேறெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேனே, அதனால இல்ல அவங்க தான் பண்றாங்க நெக்ஸ்ட் மந்த். மலேசியா மக்கள் ஜாலி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? எப்ப ஆரம்பிச்சீங்க பரணி ப்ரோ? இப்பதான். சூப்பர். இல்ல எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா முடிச்சிடலாம், தான் வேற ஒன்றும் இல்ல. இந்த நடு சென்டர்ல சூர்யா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அது தெரியாதா? அது முன்னாடி அது ரிலீஸ் அப்ப அது அப்ப ஃபீனிக்ஸ் அப்ப சொன்னாரு, அது அந்த மாதிரி ஒரு வரப்போகுது அப்படின்னு. அது என்ன பரணி ப்ரோ, ஹார்ட்பீட் மாதிரி பெரிய சீரிஸா இல்ல சும்மா கொஞ்சம் எபிசோடா? ப்ரோ பெருசு நல்லா இருக்கா பரணி? ட்ரெய்லர் ஒரு மாதிரி வந்துருச்சு. இல்ல ப்ரோ, இது எனக்கு ஏதோ ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி. அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ட்ரக் அது இதுன்னு அடிக்ட் ஆகிற பசங்க 2 கேங்கா இருக்கா, ஸ்போர்ட்ஸ் வச்சு திருத்துற மாதிரி ட்ரெய்லர் பார்த்து அந்த மாதிரி தான் போகுது. இல்ல எனக்கு ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆகுது? 28 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பரணி ப்ரோ, இந்த மெட்ராஸ் மிஸ்ட்ரி எப்போ வருதுன்னு தெரியுமா? நோ ஐடியா ப்ரோ. மெட்ராஸ் மாஃபியா வந்துருச்சு விஷால் உனக்காக. மெட்ராஸ் மாஃபியா? ரஜினி கேங்னு ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, அதே பண்ண ரிலீஸ். அது தெரியலப்பா. மெட்ராஸ் மிஸ்ட்ரி விஷால் கேட்டதால வந்துட்டு மெட்ராஸ் மிஸ்ட்ரிக்கு பதிலா மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. ஆனந்த் ராஜ் பொலிட்டிக்கல் ரோல் பண்ணிருக்காரு, ஒரு பொலிட்டீஷியனா. சம்யுக்தா வந்துட்டு போலீஸா நடிச்சிருக்காங்க. சம்யுக்தானா? எந்த சம்யுக்தா? வாத்தி ஹீரோயினா? இல்லப்பா, சம்யுக்தா ரீசெண்டா வந்து இந்த ஸ்ரீகாந்த், அனிருத்தா ஸ்ரீகாந்தோட பிக் பாஸ் விஷால் ப்ரோ அப்படி இல்ல, அண்ணனோட ஃபேவரட் வேட்டைக்காரி சம்யுக்தா. இல்ல சுகுமார், நான் இவ்வளவு சஜஸ்ட் பண்றீங்களா, நீங்க அந்த படம் பாத்தீங்களா? இல்ல, விஷால் வந்து மெட்ராஸ் மிஸ்ட்ரின்னு கேட்டனால நான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனின்னு சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீ என்ன கேட்க கூடாது. எதுவும் படம் வந்திருக்கா? அது நல்லா இருக்காப்பா, நல்லா இருக்காங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன்ல, நான் அன்னைக்கே வந்தப்பே சொன்னேன்ல, எனக்கு இங்க ரிலீஸ் ஆகல ஆக்சுவலா. இல்லன்னா நான் நீங்க கும்கி 2 தான் போவீங்க. பரணி கும்கி 2 பார்த்துட்டு எமோஷனல் ஆயிருக்கான். பரணி கும்கி 2 முடிச்சுட்டு எமோஷனல் ஆயிட்டு கிளைமேக்ஸ்ல எனக்கு கால் பண்ணி அழுகுறான். நான் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்து என்ன ஃபீல் பண்ண வைக்கிறாங்கண்ணா அப்படின்னு. சரி, ஃபீல் பண்ணாத பரணி, அதுக்குதான் சொன்னேன் நானு, நீ சரி விடுன்னு. சொல்லுங்க, என்ன சொன்னீங்கன்னு. ஆக்சுவலா காமெடி ஒர்க் அவுட், பரணிக்கு காமெடி பிடிச்சிச்சான் பரணிக்கு செகண்ட் ஹாஃப்ல. அதுவும் அதெல்லாம் காமெடியில இல்ல. கமல் அந்த கிணறு ட்ரெய்லர் வந்தப்ப நான் தான் சொன்னேன்,
அந்த படத்தை ஒருத்தருக்கு வந்து போய் பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டது நான் தான். எனக்கு இங்க வந்துட்டு சேலம்ல ஈவினிங் 7 PM ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்கான். நான் 7 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு 9, 10 மணி 11 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தோம்னா நடக்கிற காரியம் இல்லை. அதனால அந்த படம் பார்க்கல. எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ சுகுமார், நான் ஏதாவது படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்த்து கொடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்டோபரும் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு? அந்த படத்துக்கு ரிவ்யூ பாசிட்டிவா. அவர் போட்டிருந்தாரா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, அப்ப அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். சுகுமார்ண்ணா, ஓகே பார்த்துக்கலாம். எனக்கும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நானும் ரிவ்யூ போடுறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் பாரு, நீ முடிச்சிடலாமா? அப்பல இருந்து இப்பதான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே பாய், நாளை சந்திப்போம். நாளை பார்க்கலாம். பாய் பாய் பாய்.